வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். காரசாரமாக ஜூஸியாக செம்ம டேஸ்டான சிக்கன் ஃப்ரை செய்யலாமா? இது செய்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ குறைவான நேரத்திலேயே சிம்பிளாக டேஸ்டியாக செய்யக்கூடிய சிக்கன் ஃப்ரை இது. இந்த ரெசிபிக்கு நான் சிக்கன் லெக் பீஸஸ் எடுத்துக்க போகிறேன். ஒரு 10 லெக் பீஸ் நான் இங்கே எடுத்திருக்கேன். நீங்கள் எதுனாலும் எடுத்துக்கலாம், லெக் பீஸ் தான் வேணுங்கிறது கிடையாது. அதே மாதிரி சின்ன பீசஸ் கூட இதுக்கு யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் பெரிய பீஸாக யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி கீறி விட்டுக்கோங்க. லெக் பீஸையும் கண்டிப்பாக இந்த மாதிரி கீறி விடணும். அப்போ தான் மசாலா உள்ளேயும் போகும், நல்லாவும் வேகும். சிக்கனை சுத்தம் பண்ணி கீறி ரெடியாக வச்சுருக்கிறீங்கன்னா அடுத்ததாக மசாலாலாம் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, குட்டி குட்டியா நறுக்கின கருவேப்பிலை கொஞ்சம், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 எலுமிச்சம்பழத்தோட சாறு, 2 டேபிள் ஸ்பூன் கெட்டி தயிர், இதோட 2 பெரிய ஸ்பூன் சோள மாவு. இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. சிக்கன்ல எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. கீறின இடத்துல எல்லாம் கூட நல்லா தேய்ச்சி விடுங்க. இதோ சிக்கன் எல்லாம் மேரினேட் பண்ணியாச்சு. இதை வேணும்னா நீங்க ஒரு 1 மணி நேரம் ஊற விடலாம். ஏன்னா சிக்கன் நல்லா ஊறிச்சுன்னா இன்னும் டேஸ்டா இருக்கும். இல்லையா டைம் இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டா அப்படியே பொரிச்சிடலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் சிக்கன் பீசஸ் எல்லாம் அதில் எடுக்குங்க. இங்க ஒரு பக்கம் வெந்துருச்சு, நான் திருப்பிக்கிறேன். 2 சைடு மட்டும் இல்லை, நம்ம எல்லா பக்கமும் திருப்பி நல்லா மொறுமொறுன்னு ஆகிற வரைக்கும் குக் பண்ண போறோம். முன்ன பின்ன சைட்ஸ்னு ஒரு பக்கமும் நல்லா திருப்பி கொஞ்சம் நேரம் டைம் கொடுத்து வேக விடுங்க. எல்லா பக்கமும் நல்லா சாஃப்டா வெந்துருச்சுன்னா வெளியில எடுத்துடலாம். ஸோ நம்மளோட சிக்கன் இங்கே ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளான ஃப்ரை இது, ஆனால் சாப்பிட ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.